வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் இந்த காற்று சுழற்சி ஒரு செயலிழந்த காற்று சுழற்சியாகவே நிலை கொண்டுள்ளது. கிழக்கு காற்றை சற்று குறைவாகவே ஈர்த்து மழைப்பொழிவும் சற்று குறைவாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு செயலிழந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2 தேதியில் இலங்கையில் மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஆனால் மழை சற்று குறைந்த மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 31ஆம் தேதியை பொறுத்தவரை இலங்கையில் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் தொடங்கி பனாமா வரை உள்ள கிழக்கு கடற்கரை ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மதியம் மாலை நேரங்களில் உள்பகுதிக்கும் பரப்பில் கூடுதலான இடங்களில் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு மாகாணங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மழைப்பொழிவு இன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மாகாணம் முழுவதுமே மேகம் சூழ்ந்து காணப்படும். மேலும் திரிகோணமலை, தம்புள்ளை, பதுளை, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு இரு இடங்களில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு பகுதியை பொறுத்தவரை சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, ஹாலி, கோட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் லேசான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அம்பந்தோட்டை, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு, கண்டி இந்த இடங்களும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் சிலாபத்துக்கு தெற்கு பகுதி மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 1ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கிழக்கு கடற்கரையோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்களில் உள்பகுதியிலும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மழைப்பொழிவாக பிப்ரவரி 1ஆம் தேதி. பிப்ரவரி 2ஆம் தேதியை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி ஒரு சில இடங்கள், தெற்கு பகுதி ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மழை என்பது பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு. வரும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து. ஆனால் வட மாகாணங்களை பொறுத்தவரை முற்றிலுமாக மழை விலகி இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுமத்ரா தீவு பகுதிக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் மெல்ல முன்னேறி வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி இலங்கையை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டுமே மழைப்பொழிவு கொடுத்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வும் ஒரு தீவிர மழை கொடுக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்கும் அளவுக்கு மழை சற்று குறைந்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் பனிப்பொழிவு மட்டுமே தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியும் அடுத்தடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இனி வருகிற நாட்களில் வங்கக்கடலை பொறுத்தவரை ஒரு தீவிர நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை. அதிகபட்சம் ஒரு காற்று சுழற்சி அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ ஒரு செயலிழந்த நிகழ்வு தான் வர இருக்கிறது இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும். மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரி கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சாதகமான சூழலாக அமைந்தாலும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம்
35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீண்டும் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு அதுவரை காற்றின் வேகம் பெரிதாக காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.